இங்கே வந்து நல்லது சொல்லிக் கொடுக்குறது ரொம்ப ஆளுங்க கம்மி. இங்கே ஏமாத்துறவங்க அதிகம், காப்பாற்றுறவங்க கம்மி. உண்மை. சரிங்களா? நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம நேரில் போய் தான் காப்பாற்ற முடியலனாலும், பள்ளத்தில் விழும்போது கையை பிடிச்சி தூக்க முடியலனாலும், அட்லீஸ்ட் வீடியோ மூலியமாவது ஒருத்தவங்க வீட்டுக்குள்ளேயும் ஒருத்தவங்க மனசுக்குள்ளேயும் அவங்கள போய் ரீச் ஆகிறதுக்கும் ஒன்று அவங்க சொல்லி புரிய வைக்கிறதுக்கு தான் பேசுகிறோமே தவிர, நம்ம ஒன்றும் என்ன சொல்கிறது, வேறு எந்த ஒரு மோட்டிவாக நம்ம 100 பீப்புள்ஸில் வந்து ஒரு 80 பீப்புள்ஸ் வந்து வைக்கணும்னு சொல்லுவாங்க, 20 பீப்புள் தான் வேண்டான்னு சொல்லுவாங்க. அப்போ வைக்கிறது தான் மெஜாரிட்டி அதிகம். வைக்கிறவங்க நம்ம மூளை இல்லாமல் வைக்கல. என்னன்னா அவங்களுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஃபோனில் தான் ஆளே இல்லை, இந்த ஃபோட்டோவை பார்க்கலாம், இதே கிடையாது. வழி படுங்க, உங்களோட நல்லது கெட்டதை அவங்ககிட்ட பேசுங்க, உங்களோட மனசில் இருக்கிற குறைங்களை சொல்லுங்கள். உங்களால் யார்கிட்டையும் சொல்ல முடியலன்னா உங்கள் மறைஞ்சவங்க கிட்ட சொல்லுங்கள். நீங்கள் நினைக்கிறீங்க மறைஞ்சவங்க வந்து மறைஞ்சிட்டாங்க, கேட்க போகிறது இல்லைன்னு. நம்மளை சுற்றி தான் இருப்பாங்க, ஆத்மா போகாது, சுற்றி தான் இருக்கும். அவங்களுக்கும் கேட்குறது அவங்க இருப்பாங்க. நீங்கள் சொல்கிறதும் கேட்கும். முடிஞ்ச அளவுக்கு பேசுங்க, உங்களோட கஷ்டத்தை சொல்லுங்கள். ஆனால் 20, 25, 30 சேனலுக்கு சொல்லி புரிய வைக்கணும் இல்லையா? அப்பா அம்மா பேசி தான் கேட்குறது, அட்லீஸ்ட் இந்த பாய் பேச்சாவது கொஞ்சம் கேட்கணுமா, மாலிக் பாய் பேச்சாது. அதனால சொல்கிறது விஷயம். ஆனால் கேட்டு எவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. அது ஒரு கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ஃபாலோவர்ஸ் வர போகிறாங்க. அவ்வளோ மக்கள் கேட்குறாங்க. நம்ம ஒன்றும் ஆக்ட்ரஸோ இல்லை ரிலீஸ் போகிறதுக்காக நம்ம படமோ பாட்டோ போடல, ஒரு விஷயமோ சொல்கிறோம், அது அவங்களுக்கு பிடிக்குது, நம்ம லைக் பண்ணுறாங்க. மரிஜன்ம நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புயல் காவாங்கரை ட்ரிபிள் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு அவுலியாக்கள் துஆவை கொண்டு நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் பாய். ரொம்ப சிறப்பு. நல்ல உற்சாகத்தோட மகிழ்ச்சியா ஒவ்வொரு பதிவும் மக்களுக்கு வந்து நல்ல ஒரு உத்வேகம் கொடுக்கக்கூடிய பதிவா, தினம் தினம் அன்றாட வாழ்க்கையில மக்கள் எப்படி இருக்கணும், என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாதுன்னு அழகா சொல்லிட்டு வரீங்க. அந்த வகையில இன்னைக்கான டாபிக் வந்து இறந்தவர்களுடைய புகைப்படம். அப்பா அம்மா தாத்தா பாட்டி இந்த மாதிரி நம்மளுடைய முன்னோர்கள், நம்மளை விட்டு பிரிஞ்சவங்க, இறந்தவங்க, இவங்களோட புகைப்படத்தை நிறைய பேர் வந்து இப்போ மொபைல் டிஸ்பிளேல வைக்கிறாங்க, ப்ரொஃபைல் பிக்சரா கூட நிறைய பேர் வைக்கிறாங்க. அதே மாதிரி வீட்டில் வந்து இறந்தவர்களுடைய படத்தை மாட்டி நம்ம வணங்கக்கூடிய சாங்கியங்கள்லாம் இருக்கு. இந்த மாதிரி இறந்தவர்களுடைய புகைப்படத்தை மொபைல்லையோ அல்லது நம்ம இல்லத்துல வீட்டில் பூஜாரிலையோ இல்லை ஏதோ ஒரு இடத்துல நம்ம மாட்டி வைக்கிறோம் அப்படின்னா, அந்த மாதிரி வைக்கலாமா, வைக்கக்கூடாதா? நல்ல கேள்வி. முதல்ல மக்களுக்கு வந்து தினைக்கு வீடியோ எடுத்து போடுற காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நல்லது சொல்லிக் கொடுக்குறது ரொம்ப ஆளுங்க கம்மி. இங்கே ஏமாத்துறவங்க அதிகம், காப்பாற்றுறவங்க கம்மி. உண்மை. சரிங்களா? நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம நேரில் போய் தான் காப்பாற்ற முடியலனாலும், பள்ளத்தில் விழும்போது கையை பிடிச்சி தூக்க முடியலனாலும், அட்லீஸ்ட் வீடியோ மூலியமாவது ஒருத்தவங்க வீட்டுக்குள்ளேயும் ஒருத்தவங்க மனசுக்குள்ளேயும் அவங்கள போய் ரீச் ஆகிறதுக்கும் ஒன்று அவங்க சொல்லி புரிய வைக்கிறதுக்கு தான் பேசுகிறோமே தவிர, நம்ம ஒன்றும் என்ன சொல்கிறது, வேறு எந்த ஒரு மோட்டிவாக நம்ம பண்ணுறதில்ல. உண்மை உண்மை. ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் நம்மகிட்ட கிளைண்ட்டாக வாங்க, வராமல் போங்க, பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. உங்களுக்கு பார்க்கணும்னு தோணுச்சுன்னா வாங்க, இல்லை பிரச்சனையாக இருந்தால் வாங்க. ஆனால் ஒரு கருத்தான ஒரு வீடியோவை பார்த்து உங்களோட விஷயத்தை நீங்கள் கொஞ்சம் மாற்றிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா எல்லாமே தெரிஞ்சு இங்கே வாழ்ந்துட்டுருக்காங்கன்னு கேட்டால் கிடையாது. சில பேருக்கு எப்போ சாப்பிட்ணும், எப்போ எந்திரிக்கணும், எப்போ தூங்கணும், எப்படி பேசணும், என்ன வண்ணம் துணி போடணும், என்ன செய்யணும், நறுமணம் என்ன பூசணும் இல்லையா, எந்த கிழமையில் என்ன பொருள் வாங்கணும், எந்த கிழமை என்ன செய்யணும், அது எதுவுமே தெரியாது. சொல்லி கொடுக்கறதுக்கும் ஆள் இல்லை. இப்போ ஸ்கூலில் போனீங்கன்னா டீச்சர் என்ன சொல்லிக் கொடுப்பாங்களோ அதை தான் சொல்லிக் கொடுப்பாங்க. ஒரு யோகா கிளாஸுக்கு போனால் என்ன சொல்லிக் கொடுப்பாங்களோ அதான் சொல்லிக் கொடுப்பாங்க. இப்போ ஒரு மாஸ்டர் அவங்க ஃபீல்டுக்கு போகிறது அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. ஆனால் ஆன்மீகம் அப்படி கிடையாது. இறைவனையும் நீங்கள் நாடுறதுக்காக என்ன வழி, எங்கேருந்து வந்தோமோ கடைசியில் நம்ம அங்கே தான் போகிறோம் இல்லையா? பொறப்புன்னு எப்படி சொல்றது, பொறப்புன்னு தான் இறப்புன்னு இருக்கிற மாதிரி நம்ம எப்படி வரும்போது ஒன்றுமே இல்லாமல் வந்தோம், அது போகும்போது ஒன்றுமே இல்லாமல் போகிறோம். நடுப்பட்ட இடையில தான் இந்த வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது, உந்து எந்து பணம் எல்லாமே. ஸோ அதனால் இதெல்லாமே மக்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இப்போது ஒரு 50 வயசு ஆளுங்களுக்கு நம்ம சொல்லி புரியணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் 20, 25, 30 சேனலுக்கு சொல்லி புரிய வைக்கணும் இல்லையா? அப்பா அம்மா பேசி தான் கேட்குறது, அட்லீஸ்ட் இந்த பாய் பேச்சாவது கொஞ்சம் கேட்கணுமா, மாலிக் பாய் பேச்சாது. அதனால சொல்கிறது விஷயம். ஆனால் கேட்டு எவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. அது ஒரு கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ஃபாலோவர்ஸ் வர போகிறாங்க. அவ்வளோ மக்கள் கேட்குறாங்க. நம்ம ஒன்றும் ஆக்ட்ரஸோ இல்லை ரிலீஸ் போகிறதுக்காக நம்ம படமோ பாட்டோ போடல, ஒரு விஷயமோ சொல்கிறோம், அது அவங்களுக்கு பிடிக்குது, நம்ம லைக் பண்ணுறாங்க. ஸோ இதனால் எனக்கு நன்மையிலோ அவங்களுக்கு நன்மை, எனக்கும் நன்மை, ஏதோ நல்லது நடந்தால் சரி, அந்த எண்ணத்தோடு தான் நம்ம ஒரு வீடியோவை போட்டுட்ருக்கோம். நல்லதே நடக்கும். இப்போ நீங்கள் கேட்டிங்க இல்லையா, ஃபோட்டோஸ் வந்து நான் ஷார்ட்டாக சொல்லணும்னா, ஃபோட்டோ வந்து இன்றைக்கி நேற்று வைக்கிறது கிடையாது. ரொம்ப வருஷமாகவே குறிப்பிட்ட காலமே வந்து இந்த ஃபோட்டோன்னு எப்போ நான் பிடிக்க ஆரம்பித்தாங்களோ ஆதியிலேருந்தே பார்த்திங்கன்னா
நம்ம தூரமாக இருக்கிறவங்க நம்ம ஞாபகத்துக்காக பர்ஸில் வச்சுக்கிறது, தூரமாக இருக்கிறவங்களும் ஆல்பம் போட்டு வச்சுக்கிறது, ஃபோட்டோ பிடிச்சி வச்சுக்கிறது, மேரேஜ் ஃபோட்டோ, ரிசப்ஷன் ஃபோட்டோ, பர்த்டே ஃபோட்டோ, இது அப்படியே போக 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 காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி இறந்ததுக்கப்புறம் அவங்க ஃபோட்டோ எடுத்து வைக்கிறது. இது வந்து ஒரு அது ஒரு விஷயமே போயிடுச்சு. அது ட்ரெண்டிங் சொல்ல முடியாது, நடைமுறைக்கு அது ஒரு ஏற்றுக்கப்பட்ட ஒரு விஷயம். ஃபோட்டோ வச்சு வழிபடுறது, அது ஏற்றுக்கிறதுக்கு சில பேர் இல்லைனாலும், ஆனால் அது ஏற்றுக்கிறதுக்கு பல பேர் இருக்காங்க. இப்போ 100 பீப்புள்ஸில் வந்து ஒரு 80 பீப்புள்ஸ் வந்து வைக்கணும்னு சொல்லுவாங்க, 20 பீப்புள் தான் வேண்டான்னு சொல்லுவாங்க. அப்போ வைக்கணும் தான் மெஜாரிட்டி அதிகம். வைக்கிறவங்க நம்ம மூளை இல்லாமல் வைக்கல. என்னன்னா அவங்களுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஃபோனில் தான் ஆளே இல்லை, இந்த ஃபோட்டோவை பார்க்கலாமே, வேற என்ன பண்ண போகிறாங்க? ஃபோட்டோ கிட்ட கையெந்த வர இல்லை, ஃபோட்டோ காசு கொடுக்க போதா? ஒரு மெமரிஸ் நம்மகிட்ட பழகு 4 விட்டுட்டு போன மாதிரி அது பார்க்க 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 நம்மளுக்கு ஒரு மெமரி. ஒரு இடத்துக்கு போகிறோம், ஃபோட்டோ எடுத்து ஃபோனில் வச்சுக்கிறோம்ல, எதுக்கு போகிறோம்? நாளைக்கு நம்ம அங்கே போயிட்டு வந்து காட்டுறதுக்காக எடுக்கிறோம். அப்போ வாழ்ந்தவனுக்கு கூட ஃபோட்டோ எடுத்துக்கு என்ன தப்புன்னு கேட்குறேன். அட்லீஸ்ட் அவனுக்காக ஒன்றும் பண்ண போகிறது இல்லை, அது மண்ணில் போக போகுது, ஒன்று எரிஞ்சு போக போகுது, இல்லை மண்ணோட மண்ணாக போகுது. ஃபோட்டோ தப்பு கிடையாது. ஆனால் ஃபோட்டோ எடுத்து ஃபோனில் வால்பேப்பராக வைக்கிறதும், ஸ்க்ரீனில் வால்பேப்பராக வச்சுக்கிறதும், ஏன்னா அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எப்போவுமே நம்ம ஒரே மெத்தடில் இருப்போம்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க, ரெஸ்ட் ரூம்லேருந்து ஃபோன் எடுப்பாங்க, பர்ஸ்லேருந்து ஃபோன் எடுப்பாங்க, ஸோ தப்பான இடத்துல வந்து ஃபோன் யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து அதுக்கு வந்து வால்பேப்பர் ஃபோனுக்குள்ளே வச்சு நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்குறது தப்பு கிடையாது, வால்பேப்பராக வைக்கிறது மட்டும் தப்பு. ஆனால் வீட்டில் ஃபோட்டோவை மாட்டி வழிபடுறது நல்லதா கெட்டதான்னு கேட்டால், ஃபோட்டோ வழிபடுறதுக்கும் ஆன்மீகத்துக்கும் ஒன்றும் இது கிடையாது. இறைவன் வழி வேற, ஆத்மா வழி வேற. ஆனால் அவங்களுக்கு ஒரு ஆத்மாத்மான ஒரு நம்பிக்கை, நம்ம அப்பா நம்ம கூட இருக்காரு, தாத்தா நம்ம கூட இருக்காரு, பாட்டி நம்ம கூட இருக்காங்க, விட்டு போயிட்டாங்கன்ற அந்த இது ஞாபகத்துக்கு அவங்களுக்கு தண்ணி வைக்கிறதும், பிடிச்ச சாப்பாடு செஞ்சு அவங்களுக்கு வைக்கிறதும், அது ஒரு ஹாப்பி தானேம்மா. எல்லாம் சின்ன சின்ன லைஃப்ல ஒரு விஷயம் ஹாப்பினா, அந்த மாதிரி மறைஞ்சவங்களோட போட்டோ வச்சு வழிபடுறது அவங்களுக்கு ஒரு ஹாப்பி. தப்பே கிடையாது, வழிபடுங்க. உங்களோட நல்லது கெட்டதை அவங்ககிட்ட பேசுங்க, உங்களோட மனசுல இருக்கிற குறைங்களை சொல்லுங்க. உங்களால் யார்கிட்டயும் சொல்ல முடியலன்னா உங்கள் மறைஞ்சவங்க கிட்ட சொல்லுங்க. நீங்கள் நினைக்கிறீங்க மறைஞ்சவங்க வந்து மறைஞ்சிட்டாங்க, கேட்க போகிறது இல்லைன்னு. நம்மளை சுற்றி தான் இருப்பாங்க, ஆத்மா போகாது, சுற்றி தான் இருக்கும், அவங்களுக்கும் கேட்கும். கேட்குற தூரத்தில் அவங்க இருப்பாங்க, நீங்கள் சொல்கிறதும் கேட்கும். முடிஞ்சளவுக்கு பேசுங்க, உங்களோட கஷ்டத்தை சொல்லுங்கள், முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், நான் நல்ல விஷயத்தை கேளுங்க, அவங்ககிட்ட தப்பே கிடையாது. ஆனால் வழிபடுங்க. அதுக்குன்னு முழுசாக அது வாழ்க்கையாக இருந்துடாதீங்க. சாமி எப்படி கும்பிட்றோமோ அந்த மாதிரி அவங்கள வந்து முன்னோர்கள் மூதாதிகள் கூட இருந்தவங்கள வழிபடுங்க, தப்பு கிடையாது. ஃபோனில் மட்டும் வைக்காதீங்க. வீட்டிலே சில வாஸ்து பிரகாரம் தான் ஃபோட்டோ, இறந்தவங்க ஃபோட்டோ மாட்டணும். வாஸ்து தப்பாக மாட்டாதீங்க, அது கொஞ்சம் பிரச்சனையில் கொடுக்கும். அது என்ன வாஸ்துவில் வைக்கணும்னு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு நல்லதே செய்யுங்க, நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும் இன்ஷா அல்லாஹ். சிறப்பு பாய், ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. இறந்தவர்களுடைய புகைப்படத்தை நம்ம எந்தெந்த இடங்கள்ல பயன்படுத்தணும், அதை பயன்படுத்துறதால நமக்கு என்ன நன்மை, அவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்னு நல்ல ஒரு அருமையான தகவல் கொடுத்ததற்கு நன்றி பாய். நன்றிம்மா.